ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சிறுபருப்பு சேர்த்து புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா செவந்து வரும்போது நம்ம இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் புடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு புடலங்காய் எடுத்திருப்பேன். புடலங்காய் சேர்த்தப்புறம் நம்ம இதில் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சிறுபருப்பு இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்த புடலங்காய்க்கு. சிறுபருப்பு ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்தாச்சு. இது கூடவே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். புடலங்காய் வேகும்போது அதுலேருந்தும் தண்ணி விடும். அதனால் இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். புடலங்காய் இப்போ நல்லா வெந்திருக்கும். அந்த சிறுபருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் துருவின தேங்காய் தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த புடலங்காய் பொரியல் ஆஸ் யூஷுவல் நம்ம சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வெயிட் வாட்சஸ் அப்படியேவும் இதை சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.